பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடுத்ததாக இஷ்ட தேவதையை வழிபாடு செய்யறது எப்படி? எனக்கு இதுதான் இஷ்ட தெய்வம், எனக்கு அம்மன் தான் இஷ்ட தெய்வம், எனக்கு காமாட்சி அம்மன் தான் இஷ்ட தெய்வம், எனக்கு முருகப்பெருமான் தான் இஷ்ட தெய்வம், எனக்கு சிவபெருமான் தான் இஷ்ட தெய்வம். அதே போல எனக்கு மகாகணபதியை நான் பார்த்துட்டு போனா எனக்கு ரொம்ப சக்சஸா இருக்கும் எனக்கு எல்லா விஷயமுமே. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இஷ்ட தேவதை அப்படின்னு ஒண்ணு. இஷ்ட தேவதைன்னு மனசுல படுற முருகா, பிள்ளையரப்பா, அம்மா, தாயே, இதெல்லாம் நமக்கு மனசுல உள்ள போகும்போதே, இப்போ ஒரு ஆஃபீஸ் உள்ள போறோம், உள்ள போகும்போதே உள்ள மேனேஜர் உட்காந்துருப்பேன், அம்மா தாயே எனக்கு இதெல்லாம் நல்லபடியா நடத்த கொடுமா தாயே அப்படின்னு ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ள போறோம். ஒரு அம்மனை வேண்டிட்டு உள்ள போறோம், ஒரு முருகப்பெருமானை வேண்டிட்டு முருகா உள்ள போறேன், நல்ல விதமா நடக்கணும் பா, முருகா கூட இருந்து நடத்தி கொடுப்பா அப்படின்னு அப்படியே பொறுமையா அப்படி போய் அவர்கிட்ட போய் கேட்கிறோம். அப்படியே மனசுல நினைச்சிடும். இதுக்கு தான் இஷ்ட தேவதை அப்படின்னு பேரு. அது உங்க மைண்ட்லயே ஓடின்னு இருக்கும், அது உங்க மைண்டுக்குள்ளேயே ஓடின்னு இருக்கும். அது சில பேர் அது சில விஷயத்த சொல்லிகிட்டே உட்காந்துருப்பாங்க. அவங்க சும்மா உட்காந்துருக்காங்களே நம்ம நினைக்க முடியாது. அவங்க மனசுக்குள்ள அது ஓடிண்டே இருக்கும். ஏதாவது ஒரு மந்திர ஜபமோ அவங்களுக்கு இஷ்ட தேவதையோட விஷயங்கள் ஏதோ ஒன்று மைண்ட்ல அப்படியே ஓடிண்டே இருக்கும். அப்பா இது முடிஞ்சிருச்சுன்னு, எனக்கு தெய்வம் எனக்கு அருள் கொடுத்துருத்து, எனக்கு நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அப்பா முருகா என் கூடயே வரணும், என் கூடயே இருக்கணும் அப்படின்னு அப்படியே அதை ரொம்ப ஆத்மார்த்தமா மனசுல கொண்டு வந்துருவாங்க. அது எப்படி அந்த ஒரு விஷயத்த நம்ம சக்சஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பா நீங்க செய்யறீங்களான்னு தெரியல, ஆனா இதை செய்யணும். இதை நீங்க செஞ்சுட்டு போங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் வேலையா போகணும், அந்த வேலை எனக்கு சித்தி ஆகணும். ஒரு பண விஷயமா வெளியில போறீங்க, கிடைக்கணும். ஒரு வேலை விஷயமா வெளியில போறீங்க, கிடைக்கணும். ஒரு வரன் விஷயமா வெளியில போறீங்க, அது நல்லபடியா பேசி கை நினைச்சு நல்லபடியா முடியணும். ஸோ அப்ப அந்த இஷ்ட தேவதையை எப்படி நம்ம வேண்டிட்டு, வீட்டுல எப்படி வேண்டிட்டு நம்ம போறது? 2 விஷயம் பண்ணுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இஷ்ட தேவதையை பிரார்த்தனை செய்து இந்த முகூர்த்த தேங்காய்ன்னு சொல்றோம் இல்லையா, பஞ்சு தேங்காய்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒரு பஞ்சு தேங்காய் வாங்கிக்கோங்க. அந்த பஞ்சு தேங்காய் நன்னா ஈர துணினால நன்னா தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க. சந்தன குங்குமம்ல மஞ்சள் குங்குமம் அந்த தேங்காய்க்கு, அந்த மட்டை தேங்காய்ன்னு சொல்லுவோம், பஞ்சு தேங்காய்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முகூர்த்த தேங்காய்னு சொல்லுவோம். அந்த தேங்காயை அதுல வைத்து அதை மனசுல கையில வச்சுக்கோங்க. வீட்லயே உங்க பூஜை ரூம்ல விளக்கேற்றி சாம்பிராணி போட்டு அந்த தேங்காயை கையில வச்சுக்கோங்க. அந்த பஞ்சு தேங்காய் இருக்குல்ல, அதை கையில வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்க. மனசுல உங்களோட இஷ்ட தேவதையோட ஸ்லோகத்தை சொல்லி அந்த தேங்காய் கையிலே இருக்கணும். அந்த இது நேரா இருக்கணும். இப்போ கையில வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணி கண்ணை மூடிட்டு மனசுல நன்னா பிரார்த்தனை பண்ணிக்கணும். உங்களுக்கு என்னென்னலாம் மனசுல பிரார்த்தனைகள் தோன்றதோ அந்த இஷ்ட தேவதையை அப்படியே அந்த இதுல சொல்லணும். அது அப்படியே அதை சொல்லி அதை அப்படியே ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு தொட்டு கும்பிட்டு அதுக்கு ஒரு புஷ்பத்தை, ஒரு பூ, உங்களால முடிஞ்ச ஒரு சகப்பு பூவோ மல்லிப்பூவோ, உங்களுக்கு என்ன பூ கிடைக்கிறதோ அந்த பூ அந்த சுவாமி மேல வச்சுட்டு, நான் இந்த வேலையா போறேன், எனக்கு இதை நல்லபடியா நடத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த வேலையை நீங்க போனீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு சக்சஸ். வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும், இந்த தேங்காய் எல்லாம் உரிச்சுட்டு கோவில்ல கொண்டு சூர தேங்காய் உடைக்கணும். சதுர் தேங்காய்ன்னு சொல்றோம் இல்லையா, விடல் தேங்காய்ன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கோவில்ல போய் அதை உடைச்சிடணும். உடைச்சிட்டீங்கன்னா நீங்க நினைச்சது நடக்கும். இதுதான் இஷ்ட தேவதை வழிபாடு. சுபம்.